போட்டுட்டோம். அது ஒரு அன்இன்டரப்டடா அதை கண்டினியூ பண்றதுக்கு வந்து அது ஒரு பெரிய டாஸ்க் தான். அதுக்கு ஆனா சிஸ்டம்ல தான் போடணும் ஸ்பேஸ். ஆமா ஆமா முடியாததை முடிச்சு காட்டுறது தளபதிக்கும் தளபதி ஃபேன்ஸ்க்கும் உள்ள ஒரு சிறப்பு. ஏய் சக்தி, ஆனா சக்தி நான் அன்னைக்கு 2 நாளைக்கு மட்டும் தான் நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டாரு. சக்தி 2 நாளைக்கு மட்டும் தான்டா உன்னை நினைச்சேன். உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ணேன்டா. நீ சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் மனசுக்குள்ளே நிக்குதுடா. அவர் சிஎம்ஏ ஆனாலும் எனக்கு வந்துட்டு அவர் படம் கொடுக்குற ஃபீல் எனக்கு கொடுக்கன்னு சொன்ன பத்தியா. எனக்கு உண்மை இந்த பிறந்த நாளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நமக்கு அப்டேட்டா கொடுத்துட்டு டீசரு டெய்லரு போன வருஷம் வரைக்கும் எனக்கு டீசர் வந்துச்சு. இந்த பிறந்த நாளுக்கு எதுவுமே இல்லைங்கிறப்போ வந்து எனக்கு சட்டசபையை தான் பார்க்க போறோம் நாளைக்கு. அது ஒரு இதா இருந்தாலும் எனக்கு இதை விட அது அதை மட்டும் சொல்லிடுறேன். இயல் பாப்பாங்கிற புனைப்பெயர் இவனுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, சீரியஸ் ஆர்குமெண்ட்ல ஒண்ணு சொல்லிட்டான். சீரியஸ் ஆர்குமெண்ட்ல என்ன சொல்லிட்டான்னா, ப்ரோ இயல் பாப்பா அந்த சக்சஸ் மீட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து இன்னொரு படம் நடிக்கணும்னு சொல்லும் போது அவர் தம்ஸ் அப் காட்டுறாரு. பொய் சொல்றாருன்னு சொல்றீங்களா தலைவர்? அப்போ ஆமா பொய் தான் சொல்லிருக்காரு. அந்த குழந்தைக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்திருப்பாரா? ஃபால்ஸ் ப்ராமிஸ் அப்ப நம்ம அண்ணன் பொய் சொல்றாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இயல் பாப்பாக்கு சத்தியம் பண்ணிட்டாரா, அதனால இன்னொரு படம் நடிச்சே தீர்வாரா? இல்ல ஆக்சுவலி நான் அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்துட்டு அண்ணன் வந்து ரஜினி உயிரோட இருக்கவே சிஎம் ஆகணும், அவர் ட்வீட்ல வந்து மாண்புமிகு முதல்வர்னு போடணும். அது நடந்துருச்சு ப்ரோ. ஆனா அவன் போட மாட்டான் போல இருக்கே சக்தி. போடல. ஆனா எல்லாத்தையோட ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சக்தி தான். அதாவது வந்துட்டு இதுக்கு மேல நோ லுக்கிங் பேக். அவர் திரும்ப மாட்டாருன்னு தெரிஞ்சோட ரிசல்ட்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பா இந்த ரிசல்ட் வந்து சக்சஸ் ஆயிடணும் அப்படின்ற. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பயம் இருந்தது. அதான் சையத் ப்ரோ சொன்னார்ல, ஓட்டு போறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எலெக்ஷன் அன்னைக்கு அந்த நான் ரோட்ல போறப்ப பாக்குறது எல்லாருமே அந்த நான் வந்து அந்த காஸ்டியூம்ல போறேன், எல்லாரும் என்ன பார்த்து இப்படியே சிரிக்கிறாங்க. அவங்களும் அந்த காஸ்டியூம் வந்துருக்காங்க. சரி ரைட்டு, ஏதோ ஒண்ணு சம்பவம் நடக்கும் போதுன்னு போயிட்டே இருந்தேன். ஆனா திருப்பியும் பயம் வந்துச்சு. எப்பனா அந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து அன்னைக்கு பயம் வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஃபாலோ பண்ணது இல்லைல்ல. இப்போ வந்துட்டு சையத் ப்ரோட்ட கேட்டேன், ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அதெல்லாம் சும்மா பெய்டு, நீ வந்து பாரு, வெயிட் பண்ணி பாரு அப்படின்னாரு. கரெக்டா நடந்துருச்சு. இல்ல எக்ஸிட் போல்ஸ்ல எனக்கு எப்போ தெரியுமா அது ஃபுல்லா பெய்டு ஃபேக்குன்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். அக்னி போல்ஸ்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் சுரேஷ் போல்ஸ்னு ஒருத்தன். இவனுக்கு 2 பேரும் போல்ஸ்ன்னு விட்டதை சன் நியூஸ்ல தூக்கி போட்டான், பிரேக்கிங் நியூஸ்ல. அப்பவே முடிவு பண்ணிட்டா மொத்தமா கவர போகுது இவனுங்களுக்குன்னு. அக்னியும் சுரேஷும் ஒரே ஆள் தான்டா. ஓ 2 ஒண்ணுதானா? இல்ல சுரேஷ் நீங்க சொல்றது வந்து இந்த டிஎம்டிகே போல சொல்றான்னு நினைக்கிறேன். இல்ல சச்சி, இந்த ஒல்லியா ஒருத்த கிச்சன் செஃப் மாதிரி இருப்பானே, அக்னியோட ஆள் தான் சுரேஷ். இல்லூஷன் தாத்தா. ஜனநாயகனை மட்டும் ரிலீஸ் பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் அது வந்து அந்த படம் வந்துட்டு நீ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் அவர் ரிட்டையர் இல்ல சரியா. அது வந்து அந்த மாதிரி அப்படி மனசு தேத்தி கடைசி வரைக்கும் ரிட்டையர் வாழ்க்கையை ஓட்டிருக்கின்ற உண்மைதான். நீ 68 நாட் அவுட்ரா போடா, 68 நாட் அவுட். அது கடவுளுக்கே அவரு ரிட்டையர் ஆகுது பிடிக்கல, அவ்வளவுதான். கடவுளுக்கு இல்ல, மேட்ச் முடிஞ்சது, இவர் நாட் அவுட். இல்ல சக்தி இவ்வளவு சொன்னதுனால நான் இன்னொன்னு சொல்றேன். சக்தி வந்து என்கிட்ட டிஎம்ல சரியான சண்டை, எனக்கும் சக்திக்கும் முரட்டு சண்டை. எப்போனா அந்த அவர் அரசியலுக்கு வந்த டைம்ல மாத்தி மாத்தி பேசிக்கிறோம். அப்புறம் வந்து சக்தி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு பாயிண்ட நிறுத்திட்டான் செக்ஷனு. என்ன ட்வீட் போட வேற வச்சா, நீங்க அரசியலுக்கு வராதிக்க தலைவா அப்படின்னு 6 லைனுக்கு நான் ட்வீட்டும் போட்டேன். நான் சொல்றேன் இங்க பாரு, அதாவது நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். அவர் வந்து அது அட் 50ஸ்ல அவர் ஒரு பொலிட்டீஷியன்றது வந்து அவர் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியே தான்டா காய் நடத்தினாரு. எனக்கு தெரியாம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வந்து விஎம்ஐ கூட க்ளோஸா இருந்தீங்க, நான் அப்படி இல்ல, அதனால எனக்கு அது தெரியாது. இல்லடா, நான் வந்து இதுக்கு போனேன்ல, நான் லியோ சக்சஸ் மீட் முடிச்சுட்டு வரேன். அதாவது லியோ சக்சஸ் மீட் வந்து 2023 நவம்பர். ஆமா, அதான் 2023 நவம்பர். பசங்க எல்லாம் சொல்றாங்க, அதாவது அவங்க பசங்க சொல்றாங்க ரொம்ப க்ளோஸ், அதாவது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ். சும்மா இந்த மாதிரி எல்லாம் வந்து வரேன், அப்பா வரேன் இப்ப வரேன்னா இல்ல, அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப நெருங்கிருச்சு அப்படின்னு அப்பவே சொன்னானுங்க.
அங்கல இருந்து ஒரு 2-3 மாசம் தான். நவம்பர்ல வந்து நம்மளுக்கு சக்சஸ் மீட், பிப்ரவரியில கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 2ஆம் அதனால தேதி இல்ல கரெக்டா லியோ 1ஆம் தேதி சக்சஸ் மீட்டுக்கு சக்சஸ் மீட், அப்புறமே 2ஆம் தேதி. லியோ சக்சஸ் மீட்டுக்கு அப்புறமே எனி டைம் இன் ஃபியூ மந்த்ஸ் அப்படின்னே சொல்லிட்டாங்கடா. எனி டைம் ஆமா. யூ கேன் எக்ஸ்பெக்ட், எப்ப நீங்க வேணாலும் சச்சின் வரும். ப்ரோ நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அவர் வந்துட்டு என் உடம்பு தோலை கிழிச்சு ஆமாண்ணா. அந்த செருப்பா ஸ்பீச் தைச்சா அது ஆமா. அந்த வார்த்தையை வச்சே நான் முடிவு பண்ணிட்டேன் ஆமா. அவர் வந்துருவாரு இல்லடா அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் இருந்தீங்க. அந்த ஸ்பீச்சே வந்துட்டு வேற மாதிரியான ஃபேர்வெல் சிக்னல்ஸ் எல்லாம் ஸ்பீச். சென்ட் பண்ணுச்சு. அந்த ஸ்பீச் அதாவது வந்து அவர் எப்பயும் பேசுற டோனை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருந்துச்சு. பிளஸ் அது நான் ஒண்ணு சொல்ல ஒரு லாஸ்ட் 7-8 வருஷமாவே எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரியலடா. சிஎம் ஆகணும்னா ஆகுறாருடா. என்னடா என்ன எப்படிடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா வந்துட்டு எவ்வளவு 2 ஆமா. வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இல்ல இதெல்லாம் சத்தியமா இல்ல நான் சொல்லுங்க சச்சின் உங்ககிட்ட இல்ல சொன்னேன்ல, இந்த இப்போ 100 இப்போதான் வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாரும் 100 எல்லாரும் வருஷத்துக்கு ஒருக்கா அப்பா ஒரு சட்டைய அதிசயம் நிகழும். கேட்கல போல. அந்த நான் 100 சொல்லுங்க தம்பி. வருஷத்துக்கு ஒருக்கா ம். அந்த மாதிரி விஷயமா தான் நான் பாக்குறேன் நானு. இது சொல்லுங்க யாருக்கு ப்ரோ. அமையாது இப்படிலாம்? அப்ப வந்துட்டு பாதி பேர் வந்து இது ஸ்டாலினுக்கு தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அது உதய்க்கு தான் சொல்றாருன்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அந்த அப்பா சட்ட கதை. ஆமா. ஆனா ஓகே தான். இப்பலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல. அவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு. அதாவது வந்துட்டு இதுக்கு மேல வந்துட்டு அழுது நான் குத்தால கூட வர மாட்டாரு. இல்ல கதறி இல்ல குத்தால நான் கூட இவனுங்க வந்துட்டு இப்ப பரவாயில்ல அந்த கடைசி பார்த்தோம்னா அந்த கரண்ட் கம்ப்ளைண்ட்டும் அவ்வளவா வருது இல்லையா? வருது பட் அவ்வளவா வருது இல்ல. அது நிறைய சரி பண்ணிட்டாங்கடா. எல்லாம் ஆமா. சரிதான் போய்கிட்டு வரதில்ல இருக்குது வரதில்ல. இல்ல அதாவது ஆமா கவர்னர். எங்க ஏரியால வந்துட்டு ஒரு நாள் வந்து நானே ட்வீட் போட்டிருப்பேன். முடுக்கூர் பகுதியில வந்து 8:30 மணிக்கு போன கரண்ட் ஒரு 12:30 மணி வரைக்கும் இல்லாம இருந்துச்சு. அன்னைக்கு வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ஒயர் கட் இருந்தது, நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்துட்டு ஒரு 12:30 மணிக்கு என்ன கரண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து சரி பண்ணிட்டாங்க. எங்கெங்க பிரச்சனை வருதோ அதெல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து சரி பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்ப மேஜரா எங்கேயுமே இல்ல. ஆக்சுவலி நான் இன்னொரு பாயிண்ட் நான் ஏதோ தனியா பேசுறப்ப ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா கடனை எப்படி இது பண்ண போறாருன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் அதெல்லாம் முடிச்சிருவாரு. எப்படின்னா இப்போ ஆல்ரெடி பெரிய கம்பெனியா இருக்கிறவங்க HCL காக்னிசென்ட்னாலுமே விஜய் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு கம்பெனியும் வருவான் முதலீடு பண்ண. ஸோ அந்த விதத்துல அவருக்கு கொஞ்சம் அந்த கடனையும் இவனுங்களுக்கு வச்சிருக்கிறதோட கம்மியா ஃபுல்லா கம்மி பண்ணிடுவாருன்னு சொல்ல முடியாது. குறைச்சி ஓரளவு லெவலுக்கு கொண்டு ஜீரோ வந்துருவாரு. கமிஷன் சொன்னாலே வருவாங்கடா. இல்ல ஆக்சுவலா நல்ல பாயிண்ட் தான் சக்தி சொன்னது. ஆக்சுவலா இப்ப இந்த 5 வருஷத்தை வந்து இவர் மேலும் கடன் வாங்காம இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணி கொஞ்சம் மக்கள் திட்டங்கள்லாம் பண்ணி இது பண்ணிட்டாவே அது ஒரு பெரிய சாதனை. சக்சஸ்ஃபுல்லா நான் ஆமா ஆமா பாக்குறேன். ஆமா. மேலும் அதாவது எப்படின்னா நீ கவர்னன்ஸை வந்துட்டு கொஞ்சம் நீட்டா டிரான்ஸ்பேரண்டா ஊழல் இல்லாம வைக்கும்போது உங்களுக்கு வந்து அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இப்போ அரசுக்கு ஏற்படப்பட்ட வருவாய் இழப்பே ரொம்ப பெருசா இருக்குது. அதெல்லாம் இப்ப தெரிய வந்துட்டு இருக்குது இல்லையா? நமக்கு எவ்வளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்குது. உங்களுக்கு கனிம வளங்கள் மூலமா வந்துட்டு அரசுக்கு வர வேண்டிய வருவாயை வந்துட்டு இவங்க ஒரு கமிஷனை வாங்கி தள்ளிட்டு அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வெட்டிக்கடா, இஷ்டத்துக்கு சம்பாதிச்சுக்கடா, எங்களுக்கு இவ்வளவு கொடுத்துரு, அவ்வளவுதான். நாங்க அதுக்கப்புறம் நீங்க என்னத்த வித்து தின்னாலும் அதை பத்தி அப்ப அது ஒரு முறையா கரெக்டா இவ்வளவுதான் வெட்டணும், இவ்வளவுதான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அதுல ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லயும் அதோட சேர்த்து இது பாத்துக்கோ. இப்ப லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் சரி, ஓகேவா? அதுல கவர்மெண்ட்டுக்கு வரத வந்து அது பிளாக்ல போயிரும், ஓகேவா? இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய, ஓகேவா, ஒரு ப்ராஃபிட்டோ இல்ல ஒரு ரெவன்யூ, ஓகே, அதுவும் ஸ்டாப் ஆகுது. அப்புறம் இந்த டெண்டர் எல்லா இதுலயும் ஒரு டெண்டர் பாத்துக்கோ. இதுல கூடுதல் செலவு அரசுக்கு ஆகுது. ஏன்னா இவங்க கொட்டேஷன் இது பண்றது. ஆமா 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 கஜானா. சோ வருவாய் ஒரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் செலவு அதிகம். என்னன்னா இஷ்டத்துக்கு டெண்டரை இன்ஃபிளேட் பண்றது, இஷ்டத்துக்கு. ஆமா 300 கோடி ரூபா 400 கோடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினா அதுல வந்துட்டு ஊழல். 8 லட்சம் ரூபாய்க்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 16 லட்சம் 12 லட்சம். அது ஓகே, அது வந்து அதான் லஞ்சம் கேட்டது. இன்னொன்னு வந்து பார்த்தோன்னு சொன்னா நம்ம கஜானாலேருந்து போற இதுவே உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அப்படி 1030 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஆனா அதோடைய ஒரிஜினல் காஸ்ட் வந்து 650 to 700 தான் வருது. இவங்களே இன்ஃபிளேட் பண்ணி அடிச்சு பிரைஸை ஏத்தி விட்டு பின்னாடி அங்கேயிருந்து வாங்கி எடுத்துக்கிற வேண்டியது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது. அதெல்லாம் நிறுத்தப்படும். சோ மக்கள் பணம் மக்களுக்கே செலவழிக்கப்படும். அப்படி இருக்கும்பொழுது அவர் அதை வச்சுதான் நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணணும். அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் இது பண்ணணும். அது ஊற்றுக்கிணறு ஊறி கஜானா வந்து கொஞ்சம் செழிப்பாவி வரத்துக்கு வந்து ஒரு ஒரு வருடமாவது வந்துட்டு டைம் எடுக்கும். இது எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸ் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு உனக்கு ரெவென்யூவா ஜெனரேட் ஆகி இந்த நடந்த முறைகேடுகள்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அது வந்து இந்த கவர்னன்ஸ் உடைய
மாடல் வந்து உனக்கு ரெவென்யூவா ஈல்டு பண்ணி தர்றது ஒரு 1 இயர்க்குள்ள ஃபிளரிஷ் இன்னும் 2 ஆகும். மந்த்ஸ்ல லிக்கர்ஸ்லாம் பிரைவேடைசேஷன் ஆகும் போது அடுத்தது அதுதான். ஓகே சரி ப்ரோ. கத்தி ஸ்பெஷல் வந்திருக்கேன் வெற்றிக்கு. படத்துக்கு வந்திருக்கீங்களா? என்னங்க அப்ப ஸ்பேஸ்ல இருக்க மாட்டீங்களா? அதான் வந்த நீங்க போட்டிருந்தீங்க. சரி என்ன பாருங்க தம்பி வந்திருந்தான். எந்த தியேட்டர்? வெற்றி 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 கோம்பேட்டு வெற்றி. ஓகே 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 ஓகே. சச்சின் நீலாம் போலையா? நாளைக்கு சட்டசபையில் அவரோட திரைப்படத்தை பார்க்க காத்திருக்கோம். ஆமா அதுவும் போவோம். நமக்கு இனிமேல் இதான திரைப்படம். ரொம்ப ஃபீல் ஆச்சுடா எனக்கு. அதனாலதான் சரி இன்னைக்கு அந்த ஒரு ஷார்ட் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அது. இன்னைக்கு அது ஒரு மாதிரி தான் நமக்கு எல்லா வருஷமும் போன வருஷம் முதற்கொண்டு வந்துட்டு அப்டேட் இருந்துச்சா, இந்த வருஷம் திடீர்னு அப்டேட் இல்லைங்கிறப்போ வந்துட்டு ரொம்ப இதா இருந்துச்சு. போட்டிருந்தாங்க வரும் அப்படின்ட்டு வந்துட்டேன் நைட்டு. சரி ஓகே பாப்போம். ஓகே ஓகே ப்ரோ, என்ஜாய் என்ஜாய். அதை விட பெரிய ஹை கொடுத்திருக்காரு, சோ அதை என்ஜாய் பண்ணுவோம். ஆமா. எனக்கு அது பெருசா தெரியல. நாளைக்கு அவர் உரை கிடையாதுல்ல, நாளைக்கு தானே அவர். நாளைக்கு வந்து எதிர்கட்சி அப்புறம் சப்போர்ட்டிங் கட்சி அவங்களோட உரை தான். டிவிக்கேல இருந்து எதுவுமே இருக்காது. நாளானைக்கு தான் தலைவரோட உரை, ஃபைனல் சட்டமன்ற முதலமைச்சர் உரை நாளைக்கு. அப்போ கொஞ்சம் நல்லவனா இருக்கவனா மாண்புமிகு முதல்வர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க, விமர்சிப்பாங்க. நம்ம பதிலடியும் கொடுப்பாங்கல்ல, பதிலுக்கு ஆன்சரும் தருவோம், பதில் சொல்றதும் இருக்கும்ல. ஆமா ப்ரோ, இவங்களா எந்திரிச்சு இந்த அவர் ஸ்பீக்கர்கிட்ட பர்மிஷன் கேட்டு பேசுவாங்க. ஆமா ஆமா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. அது இப்ப சக்தி எல்லாம் புட்டுன்னு வைக்கிறான். நாளைக்கு என்ன இது இருக்கும், யார் யாரெல்லாம் பேசுவா அப்படிங்கிற அளவுக்கு. ஆமா இல்ல, நானும் எனக்குமே அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல என்ன நடக்கும்லாம் தெரியாது. கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர் நியூஸ்ல பாத்துக்கிறோமே தவிர்த்து டைரக்டா சட்டமன்ற கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்த மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்ல. நாளைக்கு லைவ் உண்டு தானே? நாம கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்துருக்கோம். நாம சட்டசபைன்னு பார்த்தோம்னா ஸ்டாலின் சார் வந்து சட்டையை கிழிச்சிட்டு வந்ததுதான் கடைசியா. ஆமா ஆமா ஆமா. இல்ல சையத் ப்ரோ நாளைக்கு லைவ் உண்டு இல்ல, லைவ் கட் பண்ணிடுவாங்க. தெரியல எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல. பாப்போம், நாளைக்கு பாப்போம். வேற எக்ஸ்பைரி என்ன சொல். இயல் பாப்பாவுடைய சத்தியத்தை நிறைவேற்றுவாரா, அதுதான் டாபிக். இப்போ இயல் பாப்பாவை ஏமாற்றி கீழே வேற கமெண்ட்ல வந்து இது பண்றாங்க ப்ரோ, இயல் பாப்பா ப்ராமிஸ் எல்லாரும். ப்ரோ தளபதியோட அம்மா ஒண்ணு சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் சம்பளத்துல எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறப்ப, அம்மா உன் சாரி சைஸ் என்னன்னு கேட்டாரு அப்படி சொல்லி திருப்பி ஒரு வீடியோ வந்திருக்கு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா சரி ப்ரோ, சக்தி எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொன்னா என்னன்னு தெரியுமா, எனக்கு இப்பதான் 24 23 ஆகுது, உங்களுக்கு எல்லாம் 30 33 ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் பாத்துட்டீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் பார்த்ததுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ண முடியலையாடா? ரெக்வெஸ்ட் வந்திருக்குது, கொடுத்துட்டேன், வரலையா? இப்பயும் அதேதான் ப்ரோ, இன்னும் ஒரு 5 வருஷம் நடிச்சிருந்தாருன்னா நல்லாதான் இருக்கும். அது இதுன்னு வந்திருக்கும். ஆனா இதெல்லாம் அப்ப சீரியஸ் சண்டையா போயிட்டு இருக்கோம். இவன் இயல் பாப்பா மேட்டர் எடுத்துட்டு வந்து தளபதி வந்து ஃபர்ஸ்ட் சேலரியில வந்து சோபா அம்மாக்கு வந்து சாரி வாங்கி கொடுத்தாரா? அதான் இப்ப இல்ல ப்ரோ, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வாங்கி கொடுத்தப்ப சாரி சைஸ் என்னன்னு கேட்டாராம். அவங்க நிகழ்ச்சியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இல்ல ஆக்சுவலா அது சொன்ன இல்ல, நான் என் ஃபர்ஸ்ட் சேலரியில வந்து எங்க அம்மாக்கு சாரி வாங்கி கொடுத்தேன். அதான் டக்குனு சொன்னே, ப்ளூ கலர் சாரி வாங்கி கொடுத்திருக்காரு. இல்ல சேம் சஞ்சீவ் இருக்கார்ல, ரெண்டு பேரும் கடகராசி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சொல்லுங்க. அதான் அவரும் சஞ்சீவ் இருக்கார்ல, சஞ்சீவும் 2 பேரும் தான் கடைக்கு போயிருக்காங்க. அப்ப அவர் தான் போன் பண்ணி கேட்டுக்கிறாமா அவங்க புடவை சைஸ் என்ன. இது ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு தந்தி டிவின்னு சொன்னாங்க.
தம்பி புடவையெல்லாம் ஒரே சைஸ் தான்ப்பா எல்லா இடத்துக்கும் அப்படின்னாங்களா? நல்ல வேலை. நான் கொஞ்சம் அண்ணாக்கு அப்ப இருந்தே ஹியூமர் சென்ஸ் இருக்கு. ஹியூமர் சென்ஸ் இல்ல, இது விவரம் தெரியாம கேட்டிருக்காரு. புடவை விஷயம் வந்து நீங்க செய்யதண்ண கிட்ட கேட்கறதுதான் கரெக்டா இருக்கு யாரா இருந்தாலுமே. தலைமை காஜியா அப்படி இல்ல, சையதுக்கு வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு, அதெல்லாம் கெடுத்துறாதீங்க நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசு. இல்லடா, என் பொண்டாட்டிக்கு நான் வந்து இந்த புடவை எல்லாம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப அசிஸ்ட் பண்ணுவேன். இந்த இதுக்கெல்லாம், இந்த ட்ரெஸ் எடுக்க போறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன அது சொல்றேன், அடி கிட்டிலாம் விழுவோம். நம்மளும் வாங்கி கொடுக்கணும் சச்சின். டேய் சச்சின், சரி சச்சின் பொறுமையா நல்ல செய்தியை சொல்லுவான் மக்களுக்கு. சொல்லிரு, இதே நல்ல இதுதான், அண்ணன் பர்த்டே அன்னைக்கு சொல்லிரு. அடுத்த ஊருக்கு வர்றது சச்சின் கல்யாணத்துக்கு தான் டைரக்டா வந்துடலாம்னு பாக்குறேன் இவனை. நேரா மதுரைக்கு வந்து வெல்கம் வர செப்டம்பர் மந்த். சச்சின் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் போயிட்டு நீங்க மறுபடியும் என் கல்யாணத்துக்கு வருவீங்களா? நீ 4-5 கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா வர முடியாது எக்ஸ்பெரி. உன்னுடைய முதல் கல்யாணத்துக்கு வந்தாச்சு, அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு ஏண்டா ஆமா எக்ஸ்பெரி, உனக்குதான் குழந்தை இருக்கு, ஒய்ஃப் எல்லாம் ஏதோ பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். இப்ப நீ உட்காந்து மறுபடியும் கல்யாணம் வேற ஆசை இருக்கும் உனக்கு, வின்னு இருக்கும் உனக்கு. அது ஸ்ரீலங்காக்கு. நாட்டுக்கு ஒரு கல்யாணம் பண்ண போறியாடா நீங்க? சச்சின் வாழ்த்துக்கள். அபிஷியலா நம்ம வந்து ஒரு கார்டு மாதிரி ரெடி பண்ணுவோம், அதுக்கு நான் சொல்றேன். சச்சின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நாளைக்கு என்ன ஏதோ கண்டிப்பா மேரேஜுக்கு எல்லாம் வந்துருவேன். எங்க ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சச்சின் வரனா வாங்க, எல்லாம் மீட் பண்ணுவோம். ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. நீங்க நான் வந்துருவேன்டா. டேய் மாப்ள ஃப்ளெக்ஸ் வைக்கிறான் எதுக்குடா அவன தொட்ட? வாங்க மதுரை தாவேக்காவை மீட் பண்ணிடலாம். எல்லாரையும் எப்படினாலும் வந்துட்டு கூட்டிட்டு வந்துடலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபா பாய் தான் தாலி எடுத்து கொடுப்பாரு. முஸ்தபா பாய் தான் வந்து இங்க மதுரைக்கு, அதாவது முஸ்தபா பாய் வந்து மதுரைக்கு வந்தாருன்னா அந்த தொகுதியோட வேலை ஏதாவது பார்த்துட்டு ஏதாவது வந்து உங்களுக்கு அந்த அவரை அந்த கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து இந்த இப்படி ஒரு மேரேஜ் இருக்கு, இப்படி ஒரு ஃபங்க்ஷன், இப்போ ஒரு பிறந்தநாள் இருக்குன்னு பாய் வந்து பிரிச்சு வச்சிருவாரு. வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாரு, ஒரு தொகுதி வேலை பார்ப்பாரு, ட்ரெயின் ஏறிடுவாரு, திரும்ப ட்ரெயின் முடிச்சு வந்து தொகுதி வேலையை பார்ப்பாரு, கல்யாணம் அட்டன் பண்ணுவாரு, ஏதாவது பார்ப்பாரு, திரும்ப போயிடுவாரு. இந்த மாதிரிதான் பாய் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதான் நீ சச்சின், உங்க கல்யாணம் நடக்க போகும்போது மதுரை தாவேக்காவுடைய கோட்டையா இருக்கு பாத்தியா? இயற்கை உனக்கு எவ்வளவு அங்க கல்யாணம் ஸ்ட்ராங்கா இருக்காப்ல. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிடிஆர் இருக்கிறாரு. இல்ல இப்படி, அதாவது என்னன்னா ஒரு இது சொல்றேன், திருப்பி அதுக்கு போறேன்னு நினைக்காதீங்க. ஒய்ஃபோட அண்ணா படத்துக்கு போகணும்னு நினைச்ச உங்களுக்கு ஒய்ஃபோட அண்ணா ஆட்சியில இருக்க போறீங்க. வேற லெவல் போ சக்தி. உண்மையிலேயே நீ சொன்னது பேங்கர் தான்டா. இது ஜனநாயகம் மட்டும் செப்டம்பர் அது வரைக்கும் ரிலீஸ் ஆக கூடாது, அதானே? ஜனநாயகம் மட்டும் செப்டம்பர் வரைக்கும் இழுத்தாங்கன்னு வச்சுக்க. இப்போதைக்கு செப்டம்பர் வரைக்கும் வாய்ப்பு இல்ல. உங்க மனைவியோட சேர்ந்து நீங்க பார்த்த முதல் படம் எது அப்படிங்கும் போது அதுல வந்து மொரட்டு பிளெக்சிங் பண்ணிக்கலாம். எப்படின்னா தலைவர் படத்தை எல்லாத்தையும் தனியா பார்த்தாச்சு, பேரண்ட்ஸோட பார்த்தாச்சு, பேச்சுலரா பார்த்தாச்சு, கல்யாணம் ஆகி பார்த்தாச்சுன்னு ஒரு பக்கெட் குட்டியோட போய் பார்க்கலாம். நீ எல்லாத்துக்கும் தயாராதான்டா இருக்கடி. இல்ல சச்சின் எப்படி இருந்தாலும் ரீ ரிலீஸ் ஆகும், ஓகேவா? இது பண்ணிக்கோ. நான்லாம் வந்து பாரு, நான் எனக்கு கரெக்டா லாக்டவுன்ல மாட்டுச்சு, ஓகேவா? லாக்டவுனுக்கு அப்புறம் வந்த மொதல் படம் மாஸ்டர். அதனால ஒய்ஃபை கூட்டு போய் கரெக்டா மாஸ்டர் மொதல் படம் தளபதி படம். ப்ரோ லாக்டவுன்ல உங்க பையன் ஸ்கூல் போனாரு, வருஷம் தானே? அப்ப என் பையன் ஸ்கூல் போனானா? சரி, நாளைக்கு என்ன ஏதோ ஸ்பெஷல் நலத்திட்டங்கள், இது நலத்திட்டங்கள் அது எல்லா மாவட்டத்திலயும் நடக்கும். இல்ல ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட், அரசு திட்டம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மேபி நாளைக்கு சட்டமன்றத்துலதான் அப்படி இருந்ததுன்னா ஏதாவது தெரிய வரும்.
இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான நியூஸ் ஒரே எதுவும் ஒரு சச்சின் பேச வச்சு ஒன்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒரு செய்தி பார்த்தேன். ஓகேவா? இந்த பட்டாசு ஒரு இடத்துல வச்சாங்களாம். இதெல்லாம் ரொம்ப தவிர்த்துருங்க. அது முக்கியம். எந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெட்ரோல் பங்க் பக்கத்துலலாம் அது கொஞ்சம் வந்து அண்ணன் வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஓகேவா? சோ எல்லாருமே வந்து ஈகிள் ஐ மாதிரி ஓகேவா? எல்லாரும் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் இந்த ஆஃப்லைன்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுப்போட கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுங்க. பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க பண்றது வந்து ஓகே புரியுது. அன்பின் மிகுதியில எல்லாம் பண்றீங்க. அண்ணனுக்காக தான் பண்றீங்க. ஓகேவா? அதெல்லாம் யோசிச்சுக்கங்க. அண்ணனுக்கு அது கெட்ட பேர் வராத மாதிரி அதை பார்த்து நீங்க பண்ணுங்க என்னன்னாலும். இல்ல சுரேந்திர பாபு வேற யாரும் இல்ல, அது சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏ தான். ஒரு தடவை 2 தடவை நிறைய தடவை அவர்கிட்ட அவர் பண்ற வேலைகள் அவர் பண்றாரா இல்ல அவரோட நிர்வாகிகள் பண்றாங்கன்னு தெரியல. அது யாரு நிறைய பண்ணாலும் ஆமா அவங்க தானே ஹெட். அவங்க பொறுப்பு. ஆமா அவங்க பார்த்து அவங்களுக்கு தெரியாம அது நடக்குமா இல்ல நியூஸ் எல்லாம் வெளியே வராதா கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகேவா? ஆக்சுவலி இந்த விஷயத்துல அந்த ராயபுரம் எம்எல்ஏ தாமு அவரை பாராட்டலாம். அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவரு வெளியே போனே எடுக்காம எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்காரு. நியூஸ்ல மட்டும்தான் அவரை கவர் பண்றாங்க. இல்லைங்க அது நிறைய தடவை அந்த ஈசிஆர் சரவணன் எம்எல்ஏ பத்தி நிறைய நிறைய மக்களும் மோஸ்ட் வச்சுட்டாங்க. இந்த போஸ்டர் ஒட்டுறது இந்த பேனர் வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி கூட அவர் பாக்குறாரா இல்ல உண்மையிலேயே அவர் பண்றாரா இல்ல அவர் கூட இருக்கவங்க பண்றாங்களா? அவர் கெட்ட பேர் வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி அவர் இப்பன்னு இல்ல ப்ரோ. அவர் என்னன்னா அவர் வந்து அவர் அட்ரஸ் பண்ணிக்கிறதே என்ன சொல்லுவாருன்னா தளபதிக்கு அப்பையில இருந்து போஸ்டர் ஓட்டணும் நான் அப்படின்னு அட்ரஸ் அது பண்ணுவாரு. ஓகேங்க. இப்போ நீங்க ஒரு மக்களோட இதாயிட்டீங்க, எம்எல்ஏ ஆயிட்டீங்க. ஆமா இப்ப கூட நான் நீங்க இன்னைக்குதான் அந்த மாதிரி பார்த்தேன். டெய்லி உங்களை பத்தி தான் இல்ல டெய்லி அவரை பத்தி தான் வருது. வேற யாரை பத்தியும் வர மாட்டேங்குது. அங்க இதா இருக்கு இங்க இதா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப அவர் பார்த்து அவரே சேஞ்ச் பண்ணிக்கணும்ல. இல்ல வைக்கிறவங்களா வைக்க வேணாம். இது கீழே யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை சொல்லுங்க. இன்னைக்கு கூட ட்விட்டர்லயே நிறைய பார்த்தேன். போஸ்டர் எடுத்து போட்டோ போட்டு வாட் இஸ் திஸ் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி திருப்பி நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. மடிப்பாக்கத்துல அண்ணனே பல முறை சொல்லிட்டாரு. இந்த பேனர் மூலியமா பல பேருக்கு வந்து உயிரிழப்பு முதற்கொண்டு நிறைய நடந்திருக்கு. ஓகேவா? பீப்புள் பப்ளிக் சேஃப்டி எல்லாமே அது கன்சர்னா இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லை. நீங்க வந்து நீங்க தனித்துவமா பண்ணணும். நான் பண்றது வந்து வெளியே தெரியணும் இல்ல அண்ணாவுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா நல்ல திட்டமும் பண்ணுவீங்க. ஓகேவா? நான் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணி அதை காமிங்க. தனித்துவமா காமிங்க. பெருசா காமிங்க. அதெல்லாம் பார்த்தாதான் அண்ணா சந்தோஷப்படுவார தவிர நீங்க இப்படி பேனர் இவ்வளவு பெருசுல வச்சிருக்கீங்க. இந்த இத்தனை அடி கட் அவுட் வச்சீங்க. அதெல்லாம் அவருக்கு பார்த்தா அவர் பெருசா அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. என்கரேஜும் பண்ண மாட்டாரு. அவர் பல முறையும் சொல்லிட்டாரு. ஆல்ரெடி சொன்னதான் அந்த காசுல நல்ல முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாரு. இல்ல இப்ப நான் சொல்றேன் இப்ப வரைக்கும் ஓகே ப்ரோ. ஏதோ ஒரு லாஸ் ஆஃப் லைஃப் நடந்து போச்சுன்னு இருக்கேங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்துட்டு சும்மாவே கண்கொத்தி பாம்பு மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ அப்படி இருக்கும்போது ஏதோ நடந்து போச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிடுச்சுன்னா நம்ம மேல ஈஸியா கை காட்டிடுவான். நம்மளே ஒரு காரணத்தை எடுத்து கொடுக்கலாம். நம்ம அவ்வளவு பெரிய ஒரு பெரிய இன்சிடென்ட்டை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம். ஓகேவா? சம்திங் அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு பெரிய இன்சிடென்ட் அதை இது பண்ணி வந்திருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பண்றது. ஓகேவா? இன்கேஸ் ஒரு இன்சிடென்ட் இப்படி நடந்துச்சு அப்படின்னா முழுக்க அது நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இதெல்லாம் பார்த்து அதே மாதிரி ஒரு தடவை பண்றீங்க. உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நீங்க 2 மணி நேரம் பாக்குறீங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படிங்கிற நீங்க ஒரு எம்எல்ஏ. சரி நீங்க பண்ண சொல்றீங்களா இல்ல அவங்களே பண்றாங்களா அப்படி அப்ப நீங்களே அவங்க அட்வைஸ் பண்ணணும். இல்லப்பா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வைக்காதீங்க. சும்மா ஒரு போஸ்ட் மட்டும் ஓட்டுங்க சிம்பிளா அப்படின்னு சொன்னா அது ஓகே. நிறைய இடத்துல இன்னைக்கு மடிப்பாக்கத்துல அந்த ஏரியாக்கு நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். ஃபுல்லா அவர் போஸ்ட் இந்த பிரிட்ஜு கீழே இது அந்த செவுத்துல எல்லாம் ஒட்டி அத ஒருத்தன் ட்விட்டரா போட்டிருக்கான். அது எடுத்து போயாச்சு அவருக்கு கவனத்துக்கு. இதுக்கு மேல இன்னொன்னு ப்ரோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் எனக்கு ஒரு ஆச்சரியமான நினைச்சேன்னா மேல இருக்கவங்க ஸ்ட்ராங்